ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு மை லவ் இன் த கண்ட்ரி சைடு எபிசோடு 8ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஹீரோயின் பெரிய சம்பவத்தையும் நடத்தியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஊரில் ஓல்டு மில்டில் இந்த கிராங்க் அண்ணன் ஒரு கேம்லிங் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல இவங்களும் போய் பார்த்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டு இருந்திருப்பாங்க. அவன் அவங்க அப்பா அம்மாவும் கூட்டிட்டும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த டிராமாவுடைய மெயின் வில்லனே அங்க வரான். அவன் வந்தவன் சும்மா வரல, நம்ம ஹீரோடைய லேண்டை கேட்குறான். அது ஒரு ரெசார்ட் கட்டுறதுக்காக. அவங்க கிராங்க் அப்பாவும் இல்லை, முடியாதுங்கிறதுக்கு இல்லை, நீ இது வாங்கி கொடுத்தீங்கன்னா நீயும் ரிச்சா வாழ்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றான். அதனால பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஆளும் ஒத்துக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினை நினச்சி நம்ம மனதான் செம்மையாக பயந்து போயிடுறான். எங்கே அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு எங்கே போனாலும் மயம் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்தில் அந்த குட்டி பொண்ணு மயம் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா. வயல்வெளி சைடில் நம்ம ஹீரோயின் ஒரு அங்கிள் கூட மீன் பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதனால மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த மீன் பிடிக்கிறதுல கூட ரொம்ப ஹாப்பியாக மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதில் நல்லா ஒரு பெரிய மீன் கிடைச்சிருது. அந்த மீனை பிடிச்சிக்கிட்டே நான் பிடிச்சிட்டேன்னு ரொம்ப ஹாப்பியாக குதிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அது பறந்து போயிட்டு நம்ம ஹீரோ மனம் மேலே விழ நல்ல வேலையை அவன் கேட்ச் பிடிச்சிடுறான். கேட்ச் பிடிச்சிக்கிட்டு என்ன இதுங்கிற மாதிரி காட்ட, சாரி மனோ, என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாத பண்ணிட்டேன்னு சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. இந்த மீன் பிடிச்சவங்க அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆன்டி, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின், இந்த ஜூடு, இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட உட்காந்துடுறாங்க. அவங்க பிடிச்ச மீன், கீரை இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஜூடு இருந்துட்டு, மயம் நீ இந்த கீரையை சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்டா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நீம் இலையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீம் இலைய நாமளாம் சாப்பிட மாட்டோம்ல, ஆனா அவங்க ஊர்ல சாப்பிடுவாங்க போல இருக்குது. அவன் அதை சாப்பிட சொல்லவும் அவங்க முழிக்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் சாப்பிடாத இருக்குன்னு கேட்கறதுக்கு, இல்ல அது எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லவும், ஏன்னா எப்படி சாப்பிட்றதுன்னே தெரியலையா, வாயில போட்டுதான் சாப்பிடணும், எப்படி சாப்பிடுவாங்களாம் அப்படிங்க அவங்க வலிஞ்சுக்கிட்டே இல்லைங்கிற மாதிரி சொல்ல, உடனே இரு நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு கீரையெல்லாம் பறிச்சு அவங்க தட்டில் போட்டு வச்சுட்டு இப்ப சாப்பிடுன்னு சொல்ல, அவங்க முழிச்சுக்கிட்டே இது எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. நீ உண்மையாலுமே கிராமத்து பொண்ணு தானே, கிராமத்து பொண்ணுக்கு இது எப்படி சாப்பிடணுங்கிறது நல்லா தெரியும், நீ உண்மையை சொல்லு, கிராமத்து பொண்ணா இல்லையா, ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு டவுட் பட்டு கேட்க, அவங்க மைண்ட் வைஸ் வழக்கம் போல பேச ஆரம்பிச்சிருது. அச்சோ, இவங்கிட்ட சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம மாட்டிக்கிறோமே, இப்ப என்னதான் பண்றது, நம்ம தேவையில்லாத மாட்டிக்கிட்டோமோ, வேற வழி இல்லை, நம்ம மூவில கிராமத்து பொண்ணா நடிக்கிறதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் போல இருக்கு, இவன் வேற சின்ன சின்ன விஷயத்த வச்செல்லாம் கண்டுபிடிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வயசுக்குள்ளேயே நான் எப்படியாவது இதெல்லாம் சாப்பிட்டு இவங்க கிட்ட நான் நடிக்கலங்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த நீம்ல அந்த வெள்ளைப்பாகுன்னு நினைக்கிறேன், வெள்ளைப்பாகு போட்டு சாப்பிடணும் போல இருக்கு, வெள்ளைப்பாகு போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது செம்ம கசப்பா இருக்கும் போல இருக்கு. வாயை கையை வச்சு மூடிட்டு, ஏ அப்பா என்ன இவ்வளவு கசப்பா இருக்கு அப்படிங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களால கசப்பு தாங்க முடியாத, இது எப்படி சாப்பிடுறீங்க, என்னால சாப்பிடவே முடியலன்ட்டு துப்புறதுக்கு போக ஹீரோ கையை பிடிச்சுக்கிறான். இல்ல நீ துப்ப கூடாது, இதுல வெள்ளைப்பாகு கலந்து தானே சாப்பிட்டுருக்க, வெள்ளத்தை வேஸ்ட் பண்ணிடாத, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்ட்டு கையை பிடிச்சுக்குவோம். அவங்களும் வேற வழி இல்லாம அதை அப்படியே முழுங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் கையை விட்டுட்டு, சரி முழுங்கிட்டல, இப்ப வேற ஏதாவது சாப்பிட்றதுன்னா சாப்பிடுன்னு சொல்லவும், முதல்ல நான் தண்ணியை குடிக்கிறேன்ட்டு தண்ணியை குடிக்கிறாங்க. மனோவுக்கு செம்ம சிரிப்பா இருக்கு. அப்படியே காலையிலே ஆயிடுது. காலையில மயம் குட்டி பண்ணிக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு தண்ணி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மனம் வரான். மனவை பார்த்த உடனே இவங்க ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி பாக்குறேன்னு கேட்கறதுக்கு, இல்ல கொஞ்ச நாளாவே நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி பாத்துக்கிற மாதிரியே தெரியுது, நேத்து கூட நீ என்னை பாக்குறதுக்காக ஃபிஷ் பிடிக்கிற இடத்துக்கு நீ வந்திருந்த, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாவே வந்தோம், அதுக்கப்புறம் இப்ப காலையிலயும் ஒரு டைம் நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டோம், மார்னிங்கும் பார்த்தோம், அப்புறம் ஈவினிங்கும் பார்த்தோம், அப்புறம் இப்பவும் பாத்துக்கிறோம், ஒருவேளை உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சோ அப்படின்னு கேட்க, என்ன ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி குறும்பா கேட்பாங்களா, நீ என்ன ஃபீலிங்ஸ் பத்தி கேட்கிற அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்துகிட்டே தான் கேட்பான். அதனால ஓஹோ ரொம்ப பயந்துட்ட போல இருக்கு, ஏய் புரியாத மாதிரி நடிக்காத, நீ எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, ஒருவேளை உனக்கு என் மேல க்ரஷ் ஆயிடுச்சோ, அதனாலதான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கியான்னு பக்கத்துல கேட்க, நான் என்ன சொல்லணும்னு நீ நினைக்கிறேன்னுட்டு அவன் கொஞ்சம் பக்கத்துல வர அவங்க கொஞ்சம் பயந்துட்டு பின்னாடியே போறாங்க. நான் எதுக்காக உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன்,
நேத்து தான் நீ ஒரு பிரச்சனையை கூட்டி வச்சிருக்கியே. அவனுங்களாம் பெரிய ஆளுங்க, ஏதாவது உன்னை பண்ணிட்டானுங்கன்னா என்ன பண்றது? அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். நீ அதை புரிஞ்சிக்காத என்ன நான் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்க. அந்த சமயம் பார்த்து அவங்க இடது கண்ணு வேற துடிச்சுக்கிட்டே இருக்கா. அதனால என்னது இடது கண்ணு ஏன் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கு, என்னாச்சு எனக்கு ஒன்றும் புரியலையேன்ட்டு அவங்க புலம்ப. ஹீரோவும் என்ன சொல்றேன்ட்டு ஒத்து பார்த்துட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி லெஃப்ட் கண்ணு துடிச்சிச்சுன்னா ஏதோ அதிர்ஷ்டம் கிடைக்கும்ட்டு. ஒருவேளை உனக்கு கொஞ்சம் நல்ல ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அதனாலதான் இப்படி துடிக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல. நீ உண்மைதான் சொல்றியா? எனக்கு ஏதோ அதிர்ஷ்டம் கிடைக்குமா? அதனாலதான் என் கண்ணு துடிக்குதா? ஐயோ இந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கே, ஐயோ ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குதே, துடிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. அந்த சமயத்துல யாரோ மனா அப்படின்ட்டு மனாவை கூப்பிட்டுட்டே வராங்க. யாருன்னா நம்ம ஹீரோயினுக்கும் அவளுக்கு சண்டை வந்துருந்துச்சு இல்லையா, அந்த ஜெனரலோட பொண்ணு, அவதான் அங்க வரா. அவங்க திரும்பி பார்க்காமலேயே இந்த வாய்ஸ் இங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு அப்படியே தலையை மட்டும் திருப்பி யாருன்னு பார்க்க அந்த ஜெனரலோட பொண்ணு அவளை பார்த்தோன்னே டக்குன்னு திரும்பிக்கிறாங்க. அவளும் கண்ணாடியை கழட்டி, சைசமோ நீ தானே, நீங்க என்ன பண்றன்ட்டு பிடிக்க போக அவ பறந்தடிச்சுட்டு ஓடுறா. எங்க ஓடுற, நில்லு நில்லுன்ட்டு பின்னாடியே ஓட, ஹீரோவும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். என்னன்னே தெரியாத அவங்க அங்க காடு மேடெல்லாம் சுத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே துரத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு கால் வலிக்கி விட்டு அங்க வயல்வெளிக்கு போய்கிட்டு இருந்த தண்ணி வாய்க்கால் நினைக்கிறேன், அதுல போயிட்டு பொத்துன்னு விழுந்துடுறாங்க. ஐயோ எனக்கு இன்னைக்கு பேட் லக் போல இருக்கு. இவ எப்படி இங்க வந்தா? மனா சொன்னானே கண்ணு துடிச்சிச்சுன்னா ஏதோ அதிர்ஷ்டம் கிடைக்கும், குட் லக்குன்னுலாம் சொன்னானே, இது என்ன இப்படி இவகிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்ட்டு பயந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. அவ பின்னாடியே ஓடி வந்து பாக்குறா. அவ வர்றதுக்குள்ள என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவங்க அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற சேர அப்படியே அள்ளி மூஞ்சில அப்பிக்கிறாங்க. மூஞ்சில தேய்ச்சிக்கிட்டு திரும்பி பார்க்க அவளும் பக்கத்துல வந்துட்டு, சைசமோன் ஏன் இப்படி ஓடுனேன்னு கேக்குறதுக்கு, யார் சைசமோன்? நான் சைசமோன் கிடையாது, எனக்கு சைசமோன் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல. என்னடி சொல்ற, நீ தான் சைசமோன்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ சைசமோன் இல்லன்னா அப்ப நீ யாரு அப்படின்னு கேட்க அவங்க முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான்ட்டு நீ யாரு சொல்ல, நீ யாருன்னு கேக்குறதுக்கு அவங்க அப்பயும் முழிக்கிறாங்க நான்ட்டு. உடனே ஹீரோ இருந்துட்டு இவ மயம் அப்படின்னு சொல்லவும், இல்ல இவ சைசமோன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நாங்க அப்ராட்ல இருந்தப்ப நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் பேச ஆரம்பிச்சிருது. யார் இவளோட ஃப்ரெண்டு? நீ என்னோட எனிமிடி அப்படின்ட்டு தலையில கை வச்சுக்கிட்டு, ஐயோ நான் இப்ப என்ன பண்றது, நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளே, அவ உன்னுடைய அப்ராட் ஃப்ரெண்டுன்னா இவ இப்ப என்னுடைய எம்ப்ளாய் ஆச்சே, நீ எப்படி இவள உன்னுடைய அப்ராட் ஃப்ரெண்டுன்னு சொல்ற? ஆக்சுவலா இவ என்னுடைய எம்ப்ளாய், என் ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னோட எம்ப்ளாய் அப்படிங்கவும் உண்மையாலுமே இவ சைசமோன் தான், இவ ஃபேக்டரியில எல்லாம் ஒர்க் பண்ணல, எனக்கு இவள நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு. ஹே உண்மையை சொல்லு, நீ யாரு? உண்மையை சொல்லு, நீ யாரு? ஆன்சர் மீன்னு சொல்லி கேட்க அவங்க மைண்ட் வாய்ஸ் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிச்சு. ஐயோ இவகிட்ட நான் என்ன பண்ண போறேன், இவள்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? கடவுளே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு அங்க ஒரு இடத்த பாக்குறாங்க. அங்க பன்னிக்குட்டிக்கு சிலைவெல்லாம் வச்சு சாமி மாதிரி கும்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஐடியா தோண ஆரம்பிச்சிருச்சாட்டுக்கு. அப்படியே பன்னிக்குட்டி சாமி பிடிச்ச மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டே அப்படியே டக்குன்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் திரும்பி பார்க்க அவங்களே கொஞ்சம் வேற பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கை கால்லாம் ஏதோ உடைச்ச மாதிரி, ஏதோ ரோபோட் ரிப்பேர் ஆன மாதிரி எல்லாம் நடந்துட்டு வெளியே வராங்க. ஹீரோ பார்த்துட்டு, மயம் என்ன ஆச்சுங்கிறதுக்கு, யாரு மயம்? நான் கோல்டன் பிக் காட் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஓடுறாங்க. இங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆயிடுது. என்ன கோல்டன் பிக் காடா அப்படின்ட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கக்குள்ள அங்க அந்த பன்னி சிலைக்கு சாமி எல்லாம் கும்பிட்டு இருப்பாங்களா, அங்க இவங்க ஒரு மாதிரி ஓடி போயிட்டு நிக்கிறாங்க. அங்க சாமி கும்பிட்டு இருந்தவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க, யாரு இப்படி வந்து நிக்கிறது அப்படின்ட்டு. அவங்க ஒரு மாதிரி பன்னி மாதிரி உரும்பி கட்டிட்டு அவங்கள எல்லாரையும் ஒரு மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அந்த பின்னாடி அந்த பொண்ணு வந்துடுறா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்றது என்ன காமெடியா? காமெடி மாதிரியே இல்ல, ஏன் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கிறதுக்கு இவங்க ஒரு மாதிரி அவளை கையை நீட்டி, நீ என்னைய டிஸ்டர்ப் பண்ற அப்படிங்க. அங்க முன்னாடி வரிசையில ஜோடோ நிப்பான். அவர் இருந்துட்டு, மயம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு உடனே ஹீரோ இருந்துட்டு, மயம் தான் சொன்னா, நான் மயம் இல்லையா, இது கோல்டன் பிக் கார்டா அப்படின்னு சொல்லவோ எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன கோல்டன் பிக் கார்டா அப்படின்ட்டு ஷாக் ஆகி பார்க்க அதுக்குள்ள அங்க ஏதோ பூவெல்லாம் பூஜைக்காக வச்சிருந்துருப்பாங்களாட்டுக்கு, அதெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி தலையில எடுத்து கொட்டிக்கிட்டு சிலிப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பண்ணி கடவுளையும் திரும்பி பார்த்து, கடவுளே என்னை மன்னிச்சிருங்க, நான் காட் கிடையாது, ஆனா என்னை
மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு உடம்ப ஒரு மாதிரி வளைச்சு கிளைச்சி கை காலெல்லாம் வளைச்சுக்கிட்டு பண்ணி மாதிரி உருமுறாங்க. அது இல்லாத உடம்பெல்லாம் முறுக்கிக்கிட்டே முதல்ல இந்த பொண்ணு இங்க இருந்து வெளியே போக சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு லக்கியான விஷயத்த சொல்றேன்னு சொல்ல. ஏன்னா லக்கியான விஷயமான்ட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இருந்துட்டு நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்றா. அவங்க ஒரு காலை தூக்கி ஓங்கி தரையிலே மிதிச்சுட்டு, இந்த பொண்ணு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா, இந்த பொண்ணு இங்கே நின்றுகிட்டு இருந்தா நான் உங்களுக்கு லக்கி நம்பரை பத்தி சொல்ல மாட்டேன், இவளை யார் அனுப்பி விடுறீங்க வெளியே, நீயான்ட்டு எல்லாத்தையும் காட்ட அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு, அதான் காட் சொல்றாங்களா நீ இங்க இருந்து வெளியே போவேன், வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் உடம்ப முறிச்சுக்கிட்டு வெளியே போடின்னு துரத்த அந்த பொண்ணா நான் போக மாட்டேங்கிறா. அது இல்லாத இவ ஒரு பைத்தியக்காரி, என்னை தேவையில்லாத பயமுறுத்தணும்னு நினைக்கிறியா, இவளுக்கு எந்த பிக் காடும் இல்ல, இவ சும்மா ஆக்டிங் பண்றான்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கு செம்மைய கோவமாகுது. ஒரு மாதிரி குதிச்சுட்டு அங்க பூ இன்னொரு பிளேட்ல இருக்கும், அதை எடுத்து அவ மூஞ்சிலே தெளிச்சு விட்டு வெளியே போடின்னு துரத்த, கூடவே இந்த மக்களும் சேர்ந்து வெளியே போன்னு துரத்திட்டு இருக்காங்க. அதனால ஜோட் இருந்துட்டு, மனா முதல்ல இவங்களை வெளியே கூட்டிட்டு போயிட, இங்க பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிரும் போல இருக்கு, வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்ல. ஆமா வா நம்ம போலான்னு சொல்லி கூப்பிடுறான். இல்ல நான் வரமாட்டேன், உண்மையாலுமே அவ சைசமோன் தான், உனக்கு நல்லாவே தெரியலையா, எனக்கு நல்லா தெரியும், அவ இங்க உள்ள வில்லேஜ் பொண்ணெல்லாம் கிடையாது, சைசமோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு, இல்ல நம்ம இங்க இருந்து போயிடலாம், வில்லேஜ் மக்கள் எல்லாம் கோவம் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு இந்த காட்னா ரொம்ப பிடிக்கும், நம்ம இங்க இருந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்க இன்னும் கோவம் அதிகமாயிடும், இங்க இருந்து போன்னு சொல்றதுக்கு அந்த பொண்ணு திரும்பி நம்ம ஹீரோயினை பாக்குறா. அவங்க ஒரு மாதிரி திரும்பவும் உடம்ப வளைச்சிக்கிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அவங்களே பார்த்துட்டு, இது சைசமோன் தான், எனக்கு நல்லா தெரியும், ஆனா இவ தேவையில்லாத பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி சைசமோனா இருந்தா அந்த பொண்ணு எதுக்கு இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு இந்த சைசமோனும் இந்த பொண்ணும் ஒரே மாதிரியே இருக்கலாம்னு தோணுது, நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினா ஒரு மாதிரி உடம்ப திரும்ப வளைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இங்க இருந்து போற மாதிரியே இல்ல, அவன் நின்னு பேசிக்கிட்டே தான் இருக்கா. இவங்க அப்படியே அவங்க நடிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த உடம்ப என்னமா வளைக்கிறாங்க, பாக்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் செம காமெடியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் மனா அந்த பொண்ணை எப்படியா சமாளிச்சு கூட்டிட்டு போயிடுறான். இங்க உள்ள மக்கள் எல்லாருமே, நீங்க லக்கி நம்பர் சொன்னீங்களே, அந்த லக்கி நம்பர் என்னன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ்ன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இப்ப நம்ம என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே, நான் உங்களுக்காக ஒரு லாட்டரி நம்பரை சொல்றேன், எல்லாரும் கவனமா கேட்டுக்குங்க. அந்த லாட்டரி நம்பர் வந்து 3 அப்படின்ட்டு அப்படியே அவங்களுக்கு மயக்கம் வந்த மாதிரி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே கடவுளேன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே எழுத்துருச்சு. என்னாச்சு, எனக்கு என்னாச்சு, இது எந்த இடம், நான் எப்படி இங்க வந்தேன், இது எந்த இடம்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப ஜோடு இருந்துட்டு, மயம் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா, உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையான்னு கேட்க, இல்லையேங்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க கையில இருக்கிற சேரெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் என்னை பிராங்க் பண்ணி வச்சிருக்கீங்களா, கை காலெல்லாம் அப்படியே மண்ணா இருக்கே, ஒரே சேரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முகத்தை தொட்டு பார்த்துட்டு, ஓ என் முகம் ஃபுல்லா சேரு, என்னது அப்படின்ட்டு ஷாக் ஆயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஜோடு இருந்துட்டு, மயம் உன் உடம்புல பிக் கார்டு வந்திருந்தாங்க, அவங்க எங்களுக்கு லாட்டரி நம்பர் ஒரு லக்கி நம்பர் சொல்லியிருந்தாங்க, 333ன்னு 3 டைம் 3 வர நம்பரை சொல்லியிருந்தாங்க, அவங்க உன் உடம்புல இருந்து தான் சொன்னாங்கன்னு சொல்ல. என்ன சொல்றீங்க, உண்மையாலுமா என் உடம்புல இருந்தா அப்படிங்க. அவங்க எல்லாருமே ஆமான்னு தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற ஆக்டிங்ல அந்த அப்பாவி மக்கள்லாம் நம்பி போயிட்டாங்க. அப்படியே எல்லாரும் வீட்லயும் வந்து சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஹீரோ அம்மா இருந்துட்டு, சாம் இந்த நம்பரா அப்படின்ட்டு லக்கி நம்பர் கிடைச்சிருச்சுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்ப நம்ம ஸ்ரீ இருந்துட்டு, என்னாலலாம் இதை நம்ப முடியாது, இது என்னோ பொய் சொல்லியிருக்கா, நீங்க தேவையில்லாத இதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்ல. அப்ப அவங்க கையில ஒரு விசிறி ஒன்று வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த விசிறியை தூக்கி போட அது அந்த பையன் மேலதான் விழுவுது. நீ அப்படியே ஸ்மார்ட்டா பேசுறதா நினைச்சிட்டு இருக்கியா, மயம் உடம்புல பிக் கார்டு வந்திருந்தாங்க, அவங்க தானே சொல்லி இருந்திருக்காங்க, என்னமோ அவளும் சொன்ன மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு அந்த சின்ன பையன் இருந்துட்டு, நீ எதுக்காக நீ தேவையில்லாத மயம் சொல்றத நம்ப மாட்டேங்கிற, அவ உடம்புல உண்மையிலுமே கார்டு வந்திருந்தாங்க, அவங்க தானே சொன்னாங்க, இல்ல என்னாலலாம் அவளை நம்ப முடியாது அப்படிங்கிறதுக்கு அவன் இருந்துட்டு, நீ போயிட்டு
கடவுளையே கேளு, அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கங்கிறதுக்கு அவங்க கையெடுத்து கும்பிட்டு எனக்கு கடவுளை பத்தி தெரியும், ஆனா இந்த மயம் பத்தி தான் எனக்கு தெரியல. அவ உண்மையாலுமே பொய் தான் சொல்றா. கடவுளே நீங்க தான் சொல்லணும், அவ உண்மையை சொல்றாளா பொய் சொல்றாளான்ட்டு நீங்க என் ட்ரீம்ல வந்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த பையன் இருந்துட்டு கடவுளே அப்படியே எனக்கு கொஞ்சம் போனஸ் அதிகமா கிடைக்கிற மாதிரி பாருங்களேன் அப்படின்ட்டு அந்த பையன் வெட்டிக்கிட்டு இருக்கான். ஸ்ரீ பார்த்துட்டு நீ வேணா அந்த லாட்டரி நம்பரை வாங்கி பணத்தை சேவ் பண்ணி வச்சுக்க ரெண்டு திட்டுறாங்க. குட்டி பொண்ணு இருந்துட்டு அப்பா லாட்டரி வாங்குறது தப்பு தானே, அதெல்லாம் வாங்கக்கூடாது தானே சொல்றதுக்கு, ஆமா அதுவும் என் ஊர்ல நான் இருக்கக்குள்ள யாராவது லாட்டரி டிக்கெட் வாங்குனீங்க நான் சும்மா விட மாட்டேன். யாரும் லாட்டரி டிக்கெட் எல்லாம் வாங்கக்கூடாது, அது நல்லது கிடையாது, தப்பு. இவ மட்டும்தான் கேட்க மாட்டா. இவதான் இப்ப நம்பர் லக்கி நம்பர் வேணும்னு சொல்லிட்டு லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்காக போவா அப்படின்ட்டு அவங்க பொண்டாட்டி திட்ட ஆரம்பிக்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க தேவையில்லாத எனக்கு லெசன் எடுக்காதீங்கன்னு சொல்ல, அதுக்கு குட்டி பொண்ணு இருந்துட்டு ஆமா அம்மாவுக்குலாம் லெசன் எடுக்க கூடாது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லவும் நீதாடி என் செல்ல குட்டி அப்படிம்பாங்களா. ஆமாப்பா அம்மாவுக்குலாம் லெசன் எடுக்காதீங்க, எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, அவங்க எதையும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு மொக்க பண்ணி விட்டுறா. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு நீ என்னடி த்ளூன் இருந்துகிட்டு எவ்வளவு பேச்சு பேசுற, கிளவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, வாயை மூடுறீங்கிறதுக்கு நான் ஏன் வாயை மூடிட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வாயை கையை வச்சு மூடுமா. அவங்க அப்பாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல, ஏன் பொண்ணுடா எவ்வளவு கியூட்டா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இங்க ஹீரோ அம்மா அந்த நம்பரே பிடிச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. சாம் சாம் சாம்னுக்கிட்டு இருக்காங்க. சாம் சாம்னா 333 அட்டுக்கு அதையே யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பேப்பர்ல அதெல்லாம் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு இந்த கிராங்க் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்காக கொடுக்குறாங்க போல இருக்கு. அதுவும் இந்த வில்லேஜ் சீப்க்கு ஒய்ஃபா இருந்துகிட்டு இதெல்லாம் பண்றது தப்பு தான், ஆனா இருந்தாலும் வேற வழி இல்ல, அதுலதான் அதிர்ஷ்டம் இருக்குது. அவர்கிட்ட சொன்னா அவரு கேட்க மாட்டாரு, அவர் என்னை தான் பிடிச்சு திட்டுவாரு, அதனால அவருக்கு தெரியாம இதை செய்ய அப்படின்ட்டு கையில இருக்கிற பேங்கிள் செயின் எல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தெரியக்கூடாது, பார்த்து இருந்துக்குன்னு சொல்ல நான் என் வாயை முடிக்கிறேன், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் கூட அவங்க இந்த கிராங்க் அம்மா இருந்துட்டு நீ ஏற்கனவே நிறைய பணத்தை லாஸ் ஆக்கிட்டல்ல, நீ எதுக்காக திரும்பவும் இந்த பணத்தை கட்டுறாங்கிறதுக்கு அதெல்லாம் இருந்துட்டு போட்டும், இப்ப பிக் கார்டே சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னா நடக்கத்தானே செய்யும், அவங்க கொடுத்த நம்பர்ல தானே நான் பே பண்ணியிருக்கேன், இந்த டைம்ல எல்லாத்தையும் நான் பிடிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கிராங்க் வந்துட்டு ஆன்ட்டி நீங்க இந்த மயம் சொல்றதையா நம்புறீங்க, எனக்கு என்னவோ அவ நல்லவ மாதிரியே தெரியல, ஒரு ஈவில், அவ சொல்றதெல்லாம் நீங்க கேக்குறீங்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. இருந்தாலும் இல்ல காட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல எனக்கு என்னவோ அவளை நம்ப கூடாதுன்னு தோணுது, நீங்க பார்த்து இருந்துக்குங்க எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவங்க கொஞ்சம் விலை வெளுத்து போய் நின்றுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கை கால்லாம் தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருக்காங்க. செம்ம நாத்தம் அடிக்குது, அந்த சேரு நாத்தம் போக மாட்டேங்குது, கை காலெல்லாம் போட்டு தேய்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. கை கால் கழுவிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே செம்மைய திட்டிகிட்டே கழுவிக்கிட்டு இருக்காங்க. இவ எதுக்கு இங்க வந்தா, இவளால பாரு நான் எவ்வளவு அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவளை பாக்குறேன், அப்பயும் கூட என்னை கண்டுபிடிச்சிட்டா, எப்படிதான் இவளை கண்டுபிடிச்சானே தெரியல அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே கை கால்லாம் கழுவிக்கிட்டே இருப்பாங்களா. அந்த சமயத்துல ஹீரோவும் அங்க வந்துடுறான். அது கிளாப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு உனக்கு தான் குட் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு அவார்டே கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி ஆக்டிங் பண்ற சைசமோன் அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. நம்ம ஹீரோயின் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கிராமத்து பொண்ணா ஆக்டிங் பண்ணணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸியா மன கண்டுபிடிச்சிட்டான், என்ன நடக்க போகுது. நம்ம ஹீரோயினும் நான் தான் சைசமோன்னு ஒத்துக்க போறாங்களா இல்ல அப்போஸ் பண்ணி நான் சைசமோன் இல்ல மயம்னு ஹீரோவை நம்ப வைக்க போறாங்களான்னு அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.